அதிகமாய் பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரிந்தும் சாட்சிகளாய். அப்போ ஒரு பரிசுத்தாய் பெற்ற மனுஷத்தை என்ன இருக்கணும்? சாட்சி அவசியம். அப்போ பரிசுத்தாய் பெற்ற மனுஷன் ஒரு நாளும் வெறுமையாக இருக்க முடியாது. அது சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருக்கவும் கூடாது. சும்மா இருக்கவும் கூடாது. எப்படி சும்மா இருக்கக்கூடாது? சும்மா தூங்கி கொண்டிருக்கக்கூடாது. வள பேசி கொண்டிருக்கக்கூடாது. எப்பொழுது என்ன செய்யணும்? சந்தோஷமா ஆண்டோட கொஞ்சம் பேசணும். ஆண்டோட வார்த்தை பேசணும். அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அபிஷேகம் பெற்றவங்க என்ன செய்யணும்? ஆவியில் நல்லாகணும்.